எந்திரன் திரைப்பட விவகாரத்தில் இயக்குநர் சங்கரின் சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரம்? எந்திரன் திரைப்பட விவகாரத்தில் இயக்குநர் சங்கரின் சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அசையா சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக இயக்குநர் சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. எந்திரன் திரைப்பட கதை விவகாரத்தில் இயக்குநர் சங்கர் காப்புரிமை சட்டத்தை மீறியுள்ளதாக கூறி அந்த படத்திற்கு அவர் பெற்ற சம்பளத்தின் மூலம் சங்கர் வாங்கிய அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி உத்தரவிட்டது. சுமார் 11.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருந்தது. அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக இயக்குநர் சங்கர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சங்கர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS ராமன், எந்திரன் படத்தின் கதை விவகாரத்தில் சங்கர் காப்புரிமை சட்டத்தை மீறவில்லை என ஆரூர் தமிழ்நாடன் தாக்கல் செய்த மனுவில் சென்னை நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்பளித்துள்ள நிலையில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார். எந்திரன் திரைப்படத்தின் கதைக்காக, அதாவது கதை பணிக்காக மட்டும் 11.5 கோடி ரூபாய் ஊதியத்தை சங்கர் பெறவில்லை எனவும், மற்ற திரைப்படத்தினுடைய மற்ற பணிகளுக்காகவும் சங்கர் இந்த ஊதியத்தை பெற்றுள்ள நிலையில் காப்புரிமை சட்டத்தின் கீழ் பெற்றுள்ளதாக கூறி எப்படி அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் எனவும் சங்கர் தரப்பு வழக்கறிஞர் கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை தனிநபர் அளித்த புகாரின் அடிப்படையில் குற்றம் நடந்துள்ளதாக கூறி வழக்கு பதிவு செய்ய முடியுமா என கேள்வி எழுப்பினர். மேலும் தனி நீதிபதி சங்கருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்த நிலையில் புகாரின் இறுதி முடிவுக்காக காத்திருக்காமல் நடவடிக்கை எடுத்தது ஏன் எனவும் அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் N சிபி விஷ்ணு, தனிநபரின் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யலாம் என்று விஜய் மதன்லால் சௌத்ரி வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்ட ஒன்றாக இருப்பதாக கூறினார். மேலும் அமலாக்கத்துறை நடவடிக்கை மூலம் இயக்குநர் சங்கருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும், ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டதாக அவர் கருதினால் இந்த வழக்கை அவர் அமலாக்கத்துறையிடமே எதிர்கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த சங்கர் தரப்பு வழக்கறிஞர், சங்கரினுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டதாக செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள் என அனைத்திலும் செய்தி வெளியான பிறகு தமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என அமலாக்கத்துறை எப்படி கூறுகிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். இதனையடுத்து இயக்குநர் சங்கரின் சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் சங்கரினுடைய இந்த மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.